ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுல உன்னோட முடிவு என்னவோ அதுதான் இறுதி. எதுவா இருந்தாலும் நீ நல்லா யோசிச்சு சொல்லு. அமைதியா இருந்தா என்ன மாதிரிதான் வாயத்தை சொல்லுடா. பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். ரொம்ப சந்தோஷங்க. நிஜமாவாடா சொல்றேன். ஆமாப்பா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அப்பா, குமரன் சார் வீட்ல இருந்து தினம் இது விஷயமா நம்மளோட முடிவு என்ன அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்கப்பா. நீ ஒண்ணு பண்ணு மனோதரா, நீ மல்லிகாவும் அவங்க வீட்டுக்கு போய் ஆனந்தி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா எங்களுக்கு இதுல மனப்பூர்வமான சம்மதம் சொல்லி பேசிட்டு வந்துடுறா. போயிட்டு வந்துருப்பா. சரி, நான் ரூமுக்கு போறேன்ப்பா. சரிடா, சரி. மல்லிகா கூப்பிடு. அம்மா வாங்க 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 உள்ள வாங்க. பாப்பலாம் வரேங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சரி சித்தப்பா உட்காருங்க. மல்லிகா உட்காரு. அம்மா அதோ வரேன் செல். வாங்க தம்பி வாங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்களா? வாங்க. வணக்கம். நல்லா இருக்கேன். சந்தோஷம். வாமா. ஐயா வணக்கம். வாங்க. உட்காரு உட்காருப்பா. வணக்கம்ப்பா. அப்பா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? நல்லா இருக்காரா இப்போ? இன்னைக்கு தாங்கய்யா டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வீட்டுல விட்டு வரேன். அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. கடவுள் புண்ணியத்துல அவர் நல்லபடியா குணமாகி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வராதவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னால நம்பவே முடியல. எல்லாம் நல்ல விஷயம் பேசுறதுக்கு தாங்கம்மா வந்துரும். அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததும் ஆனந்தி கிட்ட கல்யாண விஷயமா பேசினாரு. ஆனந்தியும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. நிஜமாவா? அப்போ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆனந்தி சம்மதிச்சிட்டாங்களா? ஆமாங்க. ஆனந்திக்கு மட்டும் இல்ல, எனக்கு அப்பா அம்மா